Hello friends, welcome to Iroda Amacha Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்டா எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போங்க. இப்போ திருவிழா டைம் அப்படிங்கிறதுனால நல்ல கோவிலுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கிறதுக்கு நம்ம சக்கரை பொங்கல் நல்ல டேஸ்டாவும் சூப்பராகவும் எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 1.25 கிலோ அளவுக்கு பச்சரிசியும் 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு 2.25 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதை வச்சுட்டு சூப்பராக ஒரு சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாசிப்பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிட்டேன். இப்போ தண்ணி இல்லாமல் இந்த பாத்திரத்திலே போட்டுக்கணும். 25 ml அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கருகு விட்டுறாமல் வறுத்துக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லைங்களா, இந்த பச்சை அரிசியும் இதில் ஊற வச்சது இதை எடுத்து போட்டுடலாம். எல்லாமே நல்லா இந்த நெய்யிலே ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சக்கரை பொங்கல் செய்கிற மாதிரி இருந்தால் எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா வெல்லத்தோட அளவு கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இதில் 6 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்தேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்தேன். நீங்கள் பருப்பு அளவு எடுக்காதீங்க, அரிசிக்கு மட்டும் அளவு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ 6 டம்ளருக்கு 18 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் 20 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே 20 டம்ளர் தண்ணியை நான் அளந்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும். வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன போடலான்றதை பார்ப்போம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம என்ன பண்ணலாம், கட்டி வச்சு சுரண்டியே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டும் தூள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வீட்டிலலாம் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, கல், அதிலே வச்சு நல்லா தட்டிடலாம். நான் இன்றைக்கி 2.25 கிலோ தான் வெல்லம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா 2.5 கிலோ வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா வெல்லத்தையும் இடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், 2.25 கிலோ அளவுக்கு வெல்லத்தை, அதாவது பாகு வெல்லம்னு வாங்கிக்கிங்க. சக்கரை பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல பெரிய தாராளமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோ வெல்லத்துக்கு 1 டம்ளர் ஊற்றுங்க. 2 கிலோ வெல்லத்துக்கு 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இது இதில் நிறைய மண் கல்லெல்லாம் இருக்கும். நம்ம பொங்கலில் அப்படியே இடித்து போட்டோம் அப்படின்னா என்னாகும், நமக்கு வாயில் பொங்கல் சாப்பிடும் போது நமக்கு கல்லெல்லாம் அங்கங்கே படம், நமக்கு பொங்கல் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம். இது கெட்டி பாகாவோ இல்லைன்னா கம்பி பாகாவோ வேணும்னு அவசியம் இல்லை. இந்த வெல்லம் நல்லா கொதிச்சா மட்டும் போதும். பாருங்க, வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 3 விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கரண்டி எடுத்து இப்படி ஒரு வாட்டி இது பண்ணி பாருங்கள்.
நல்லா வெந்துருச்சு. இந்த வாட்டி ஒரு மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு என்ன பண்ணணும், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ கல்லெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில். இதில் ஒரு 15 ஏலக்காயை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நான் 250 ml அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள் 150 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு முந்திரி பருப்பு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஆகட்டும். ரொம்ப வந்து பிளாக் ஆகிடக்கூடாது, பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ வந்து திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் 100 கிராம் அளவுக்கு, அதையும் போட்டுடலாம். பாருங்கள் நல்ல பலூன் மாதிரி நல்லா ஊதி ஊதி நல்லா வந்துருச்சு. நல்லா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் நம்ம தேங்காய் போட்டு நம்ம வறுத்தோம்னா அது வந்து பொங்கி வழிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முந்திரி பருப்பும் திராட்சையும் மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் இருக்கட்டும். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தேங்காயும் எடுத்து வறுத்தரலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ என்ன பண்ணலாம், இதையும் எடுத்து இதில் போட்டலாம். பாருங்கள் இப்போ முந்திரி திராட்சை நெய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா இதை வந்து கிளறி விட்டுறலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். பொங்கலும் வந்து நல்ல 6 நாளும் உங்களுக்கு இதே மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே நெய்யில் வறுத்துட்டு நம்ம செஞ்சதுனால இந்த பிசுப்பே இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஐயர் வீட்டிலலாம் கிடைக்கிற மாதிரி பொங்கல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா சின்ன பீஸ் எடுத்து அப்படியே நைஸ் அப்படியே உதுத்து போடுங்க. நல்ல கோவிலில் கிடைக்கிற மாதிரி பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். பெருந்துறையில் சக்தி மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் வந்து இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திக்காக சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இப்போ செஞ்சாச்சு. இப்போ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து இதே மாதிரி அளவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் திருவிழாலாம் வந்து உங்கள் ஊரில் திருவிழாலாம் வந்தது இல்லை கோவிலுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்குலாம் இதே மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.